இது எதற்காக சொல்லுகிறேன் என்று கேட்டால், நான் முதலமைச்சராகவும் சில பேர் அமைச்சர்களாகவும் பல பேர் எம்எல்ஏ ஆகவும் சொல்லுகிறோமா? இல்லை. நம்ம தமிழினத்தை காக்க தகுதியும் திறமையும் உழைப்பும் கொண்ட ஒரே படை நம்முடைய கருப்பு சிவப்பு படைதான். நமக்குன்னு ஒரு மாபெரும் வரலாறு இருக்கிறது. நமக்கென்று ஒரு லெகசி இருக்கு. தமிழை காத்தவர்கள் நாம், தமிழ்நாட்டுக்கு பெயர் வச்சவங்க நாம், நம் மாநிலத்தை எல்லா நிலையிலும் உயர்த்துறவங்க நாம். இப்ப கூட தமிழ் மண்ணுக்கு காவல் அரணா இருக்கிறவங்க நாம தான். தமிழ்நாடு நம்மை நம்பித்தான் இருக்கு, நாமும் தமிழ்நாட்டை நம்பித்தான் இருக்கிறோம். அதற்காகத்தான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொய்வில்லாமல் தொடரணும். அதற்காக நாம உழைக்கணும், அதற்காகத்தான் சூழலைக்கணும். இந்த நேரத்தில் தந்தை பெரியார் 1971 தேர்தலின் போது சொன்னதை நினைச்சு பார்க்கிறேன். திமுக ஆட்சி தொடர்ந்தாதான் தமிழ் சமுதாயம் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் ஏற்படும். இப்பவும் தந்தை பெரியார் சொன்னதை மனசுல வச்சு நம்முடைய பயணத்தை தொடரணும். இங்கே வந்ததும் என்னுடைய நினைவுக்கு வந்தது 2021 தேர்தலுக்கு முன்னால் இதே திருச்சியில இதே இடத்துல 7 இலக்குகளை உறுதிமொழிகளாக நான் அறிவித்தேன். அதில் முதல் இலக்கு வளரும் வாய்ப்புகள், வளமான தமிழ்நாடு. இரண்டாவது இலக்கு மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயி. மூன்றாவது இலக்கு குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். நான்காவது இலக்கு அனைவருக்கும் உயர்தர கல்வி, உயர்ந்த மருத்துவம். ஐந்தாவது இலக்கு எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம். ஆறாவது இலக்கு உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம். ஏழாவது இலக்கு அனைவருக்கும் அனைத்துமான தமிழ்நாடு. நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன், இந்த 7 இலக்குகளையும் நம்முடைய 5 ஆண்டு ஆட்சியுடைய திட்டங்களால நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். அதனாலதான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதையெல்லாம் நம்முடைய எதிரிகளே இன்றைக்கு மனசுக்குள்ள ஒத்துக்கொள்வாங்க. காரணம், யாராலும் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை இது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிற ஒன்றிய பாஜக அரசு கூட நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க.